Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard Tamil பருவம் 2 பாடம் 2 அழகு தோட்டம். வாங்க பார்க்கலாம். தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்தில் என்ன இருக்கு? வண்ண பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எப்படி இருக்கு? பூத்து குலுங்குது. அந்த பார்த்து சின்ன தேனி என்ன பண்ணுது? பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. தோட்டம்னா எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும். அந்த பசுமையில என்ன இருக்கு? புல் இருக்கு. புல்லை தேடி யார் வரா? பசு. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது. மாடு வருது. அப்புறம் பக்கத்தில் யார் இருக்கு? கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டியும் துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. உயரமான மரத்தில் பழம்லாம் தொங்குது, அதை பார்த்து பச்சை கிளி பறந்து வந்து என்ன பண்ணுது? பழத்தை கொத்தி திங்குது, கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. தோட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அழகா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே நமக்கும் என்ன எப்படி இருக்கு? ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கூடயே வாங்க இந்த பாட்டை படிக்கலாம். அழகு தோட்டம். தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இல்லை, நெக்ஸ்ட் பாருங்க. குட்டி குரங்கின் ஒரு நாள். குரங்கு என்ன பண்ணுறது? ஒரு நாள் என்னென்ன ஆட்டம் ஆடுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. குட்டி குரங்கே நானே குதித்து ஓடுவேனே. குட்டி குரங்கு என்ன பண்ணுது? நான் தான் குட்டி குரங்கு, நான் குதித்து குதித்து ஓடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்க. உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கி ஆடுவேன். இது என்னது இது? அப்புறம் உயரமான தென்னை மரம். தென்னை மரத்தில் என்ன பண்ணுது? உச்சியில் சறுக்கி விளையாடுது. உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேனே. நாவல் பழம் எப்படி இருக்கும்? உருண்டையாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுது? உருட்டி விளையாடுது. நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன். அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த ஆலமரம் எப்படி இருக்கும்? விழுதுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் மாதிரி விளையாடுது. சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன். வாழைப்பழம் எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். அந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணுது? தின்னு சாப்பிடுது. வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டுமளவு தின்றிடுவேன். பலாப்பழம் வேணுன்ற அளவுக்கு என்ன பண்ணுது? பழுத்த பழமாக பெரிய பலாப்பழமாக பார்த்து சாப்பிடுது. குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடுவேன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? எல்லாம் சாப்பிட்டாச்சு, இப்போ குளிக்க வந்தாச்சு குளத்தில். வளைந்த கிளையில் வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன். குளிச்சிட்ட பிறகு அப்புறம் மறுபடியும் வாழை சுருட்டிக்கிட்டு மரத்தில் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சென்றுடுவேன். அம்மா தேடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போயிடலான்னு குட்டி குரங்கு பண்ணுது. இதெல்லாம் வந்து குட்டி குரங்கு வந்து ஒரு நாள் பண்ணுற சேட்டை. ஒரு நாள் லீவ் விட்டால் நீங்களும் சேட்டை பண்ணுறீங்களா வீட்டில்? நெக்ஸ்ட் பாருங்க. பயிற்சி பக்கம் 10. படித்து பழகுவோம். பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்றுக்குட்டி, தோட்டம். படத்தை உரிய சொல்லுடன் இணைப்பேன். இங்கே படம் கொடுத்துருக்காங்களா? பிக்சர்ஸ். இதை வச்சு அந்த பேரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இணைக்க போகிறோம். இது என்னது? இது தேனி. சின்ன தேனி. உயரமான மரம்.
பச்சை கிளி, வண்ண பூ, பசும் புல். பேசுவோம் வாங்க. அழகு தோட்டத்தில் எவையெல்லாம் இருந்தன? அழகு தோட்டத்தில் என்னென்ன இருந்துச்சு? வண்ணப்பூ பூத்து குலுங்குச்சு, அப்புறம் சின்ன தேனி பாட்டு பாடுச்சு, பசுமையான புல்லை தேடி எது வந்தது? மாடு வந்தது, அது கூடவே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுச்சு. உயரமான மரத்தில் என்ன இருந்தது? பழம் தொங்குது, அதை பார்த்து பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்குது பார்க்கறது போது? அந்த தோட்டம் அழகாக இருந்தது. அடுத்தது பாருங்க, பக்கம் 11. பிடித்த வருணனை தொடருக்கு குறியிடுவேன். இது என்னது? பழுத்த பழம், சின்ன நாய்க்குட்டி, முழு நிலா, வண்ண மயில். இரு சொற்களிலிருந்து ஒரு சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். 2 சொல் கொடுத்துருக்காங்க. ஆமை, ஓடு. இதுலேருந்து ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும். ஆ ஃபஸ்ட்டு வேர்டு, இதுலேருந்து லாஸ்ட். அப்போது ஆடு, ஆடு. மாலை போடுன்னு இருக்கு, இங்கே மாடு, மாடு. ஓட்டு வீடு, ஓ இல்லை டு, அப்போ ஓடு. கருப்பு மண், கா இங்கே இன், கண். இனிப்பு இல்லை, இலை, இலை. காளை மாடு, கா இல்லை கடைசி வார்த்தை டு, காடு. புரிஞ்சுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. 12 பக்கம். பொருத்தமானதை எடுத்து எழுதுவோம். இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? நெய், பொரி, புளி, உளுந்து. முதலாவது பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க புளி சோறு. அப்போது செகண்ட் பாருங்க, டேஷ் உருண்டை, பொரி உருண்டை. டேஷ் தோசை, நெய் தோசை. டேஷ் வடை, உளுந்து வடை. பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதணும். பொருத்தமான வருணனை தொடரை எழுதுவோம். என்னது இது? வண்ணத்து பூச்சி, வா இன் ந இத் து இப் பூ இச் சி, வண்ணத்து பூச்சி. வண்ண பந்து, வா இன் ந இப் பா இந்து, வண்ண பந்து. தங்க மீன், தா இங்க, தங்க மீன், தங்க மீன். சிவப்பு தக்காளி, சி வ இப் பு இத் தா இக் கா லி, சிவப்பு தக்காளி. பக்கம் 13. ஆதிரையின் பெட்டியில். இவள் ஆதிரை. யார் இவள்? ஆதிரை. சின்ன சின்ன பொருள்கள் தேடி தேடி சேர்த்து வைப்பாள். இவ என்ன பண்ணுவா? சின்ன சின்ன பொருளை தேடி சேர்த்து வைப்பா. இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருள்கள் பாருங்களேன். இதுதான் ஆதிரையுடைய பெட்டி. இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பாருங்க. சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். இப்போ சேர்த்து வச்சதை கூட அவள் டைரியாக போட்டு என்ன பண்ணுவா? எழுதி வைப்பா. என்னென்ன எழுதியிருக்கா பாருங்க. நீல நிற இறகு. என்ன இருக்குங்க? நீல நிற இறகு. வழவழப்பான கூழாங்கல். வழவழப்பான என்ன இருக்கு? கூழாங்கல் இருக்கு. வண்ண வண்ண மணிகள். வண்ண வண்ண மணிகள் இங்க இருக்கு பாருங்க. சொரசொரப்பான கிளிஞ்சல். சொரசொரப்பான கிளிஞ்சல். பளபளப்பான கோலி குண்டுகள். பளபளப்பான கோலி குண்டுகள். வண்ண வண்ண தாள்கள். வண்ண வண்ண தாள்கள் இங்கே இருக்கு. சிறிய பெரிய கொட்டைகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.